ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் குட் ஆஃப்டர்நூன். நான் நைட்டு தான் ஒரு வீடியோ போட்டுட்டு காலையில் வரைக்கும் முழிச்சதாக இருந்தேன். அப்புறம் இன்றைக்கி எனக்கு தெரியும் ஏற்கனவே நான் அதையும் வீடியோவை போட்டுட்டு இன்ஸ்டாகிராம்லேயும் போட்டுட்டு போய்ட்டு தூங்கிட்டு நல்லா தூங்கி எழுந்திரிச்சிட்டு உட்காந்து இப்போ வீடியோ உங்கள்கிட்ட பேசுகிறேன். அதுக்குள்ளே கமெண்டில் இதுக்கு நான் நான் முந்தா நாள்லேருந்து தான் நான் வீடியோ போட ஆரம்பித்தேன். ஏன்னா என்னோடய சேனலில் நான் அவ்வளோ போடுறதும் நிப்பாட்டிட்டேன். ஏன்னா என்னோடய ஃபேமிலியை பார்த்துக்கிட்டு எனக்கு தோணுச்சுன்னா அப்பப்போ ஷார்ட்ஸ் போட்டுட்டு இப்படி தான் இருக்கிறேன். இப்போ நான் பேசணுன்ற ஒரு நேரம், ஏன்னா இதெல்லாம் பார்த்துட்டு என்னால் பேசாமலாம் இருக்க முடியாது. அதுவும் என்னோடய அண்ணன், என்னோடய தளபதி அப்படின்றப்ப அவர் அதுக்காக நான் ஒரு 4-5 வீடியோ போகிறனால ஒரு தப்பும் இல்லை. ஏன்னா நான் யாரையும் எந்த தரையுறவும் பேசவும் இல்லை. அதுக்கான பதிலடி இந்த நேரத்தில் நான் கரெக்டாக கொடுக்கணும் அப்படின்னு நினச்சி தான் நான் இப்போ வீடியோ போட்டது. நாளைக்கு நடக்கலாம் என்னன்னு பார்த்துக்கலாம். இன்னும் ஃபஸ்ட் ஒரு விஷயம் தற்குறின்னு சொல்கிறீங்க. என்னோடய கமெண்ட்லேயே வந்தீங்க, நிறைய பேர் பேசியிருக்கீங்க, இன்ஸ்டாகிராம்லேயே வந்தீங்க. தற்குறிக்கு என்ன அர்த்தம் தெரியுங்களா? நீங்கள் சொல்கிறீங்க தற்குறி அப்படின்ட்டு. அது ஒரு பேருன்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் நீங்கள் பண்ணுறதா இப்போ தற்குறித்தனமாக இருக்குது. நேற்று நைட்டு போட்ட வீடியோ, அவரை பழி வாங்குறதுக்கு எம்எல்ஏ இது பண்ணுறது, அந்த தற்குறின்றதுக்கு அர்த்தம் நான் சொல்லவா? அது இப்போ ஒருத்தர் புதுசாக ஒருத்தவங்க வராங்க அப்படின்னா அவங்களுக்கு நல்ல ஒரு அறிவு உள்ளவன், மூளை உள்ளவன் அப்படின்றவன் வழி விடுவான். சரி வரட்டுமே, என்னதான் ஆட்சி பண்ணுறான்னு பார்ப்போம் அப்படின்ட்டு. இப்படி ஊழல் பண்ண மாட்டான். ஊழல் பண்ணுறான்னா இந்த எப்படி சொல்கிறது, திருட்டுத்தனமாக ஒருத்தவங்க மேலே பழிய போடுறது, பழசை எடுத்து புதுசாக்கிட்டு அப்படியே க்ரியேட் பண்ணிட்டு பொய்யாக்குறது. இந்த பொய் இப்போ ஒரு கேவலமான புத்தி இருக்கிறவங்க தான் தற்குறி. அந்த வேலையை தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க. நாங்கள் தற்குறி கிடையாது. ஏன்னா இன்னும் எங்கள் அண்ணன் பதவி ஏற்கலை. அவர் இன்னும் மக்களுக்கு நல்லது பண்ணவே செய்யலை. அதுக்குள்ளே தற்குறி இதை தான் உங்களுக்கு பேச தெரியும். ஏன்னா வேறு நான் என்ன கேட்குறேன், என்ன நீங்கள் தற்குறி ஒருத்தவங்க வராங்க அப்படின்னா மரியாதையாக இப்போ நான் காலையில் பார்த்தேன், நம்ம முன்னாள் முதலமைச்சர் ஐயா மு.க. ஸ்டாலின் ஐயாவோட வீடியோ ஒன்று பார்த்தேன். நாங்கள் விஜய்க்கு எந்த ஒரு இடையூறும் கொடுக்கல. அவர் 6 மாதம் எப்படி கட்சி நடத்தட்டும் பார்ப்போம். ஏன்னா அவங்க தான் எதிர்கட்சின்னு தெரிஞ்சிருச்சு. அப்படின்றப்ப அவர் பெரிய மனித தன்மையாக அவர் அழகாக பேசி வீடியோ போட்டார். அவர் நல்ல மூளை உள்ளவர். அவர் இது பண்ணுறாரு. அவர் எப்படி அவர் இருக்கணுமோ அதே மாதிரி அவர் டீசெண்டாக பேசிட்டார். ஆனால் நீங்கள் இருக்கீங்க பார்த்தீங்களா, தற்குறி. நீங்கள் தான் தற்குறி, சரிங்களா? எங்கள் அண்ணனை வழி விடுங்கன்னு தான் நாங்கள் சொல்கிறோம். அதுக்கு எங்களையும் நீங்கள் சொல்லக்கூடாது. அப்படி ஓட்டுக்கெல்லாம் நாங்கள் காசு வாங்கிட்டு நாங்கள் ஓட்டு போட கிடையாது. யாரும் காசு கொடுக்கவும் கிடையாது, சரிங்களா? சத்தியமாக சொல்கிறேன். நான்லாம் இன்ன வரைக்கும் என்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே, நான் சொன்னேன் எல்லாருமே, எல்லா சர்க்கிளுமே அப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்த மக்களையும் நீங்கள் தற்குறின்றீங்க. அதே தற்குறிங்க தான் இப்போ ஓட்டு போட்டு எங்கள் அண்ணனை முதலமைச்சர் பதவியில் உட்கார வச்சுருக்கு. நாளைக்கு பதவி ஏற்புலாம் நடக்கும், சரிங்களா? நீங்கள் தற்குறியாக இருந்துக்கிட்டு கேவலமான செயல் பண்ணாதீங்க. எனக்கு அதுதான் நான் சொல்கிறேன். ஏன்னா எடுத்தோடனே அரசியலை பற்றி என்ன தெரியும் கேட்குறீங்களே. இன்னொரு விஷயம் நான் கேட்குறேன், அரசியலை பற்றி அந்த நாய்க்கு என்ன தெரியும்? அந்த ஒருத்தி ஜல்லிக்கட்டுக்கு போகிறார். ஏன்னா நான் பேசக்கூடாதுன்னு நினச்சிட்ருக்கேன். இந்த டைமிங்கில் தான் நான் பேசணும். அவளுக்கு என்ன தெரியும்? அவள் அரசியலை பற்றி பேசுகிறா, விஜயண்ணனை பற்றி பேசுகிறா. நீ என்னண்ணே இப்படிலாம் பண்ணாதனே, நீ என்னண்ணே வாப்போன்னு பேசுகிறா. அவருக்கு மரியாதை கொடுக்காம அவள் அப்படிலாம் வீடியோ போட்டுட்ருக்காளே, அவளை ரொம்ப மூலக்காரியா? அரசியலில் ஊறி போனவளோ என்னமோ? அவனமோ ஜல்லிக்கட்டுக்கு தான் பர்மிஷன் கொடுத்த மாதிரியும். அது சரியான ஒரு பைத்தியம். கீழ்ப்பக்கத்தில் இருக்க வேண்டியதான். பாவம், ஒருத்தன் கல்யாணம் பண்ணி வீட்டில் வச்சுருக்கேன், அவனோட இதையும் கிழிச்சிட்டா, டாரா கிட்னி விற்கிறான் அப்படின்ட்டு. அவளாம் ஒரு ஆளுன்ட்டு அவளை வீடியோ விட்டு பேச விட்டுருக்குறீங்க. அவள் பேசுகிறதுனால தான் என்னமோ உங்களை இவ்வளோ இதாகிடுச்சு. எங்கள் அண்ணன் வசதி இருக்குது. அது ரொம்ப அப்படியே அரசியலை பற்றி பேசுறதுக்குலாம் ஒரு தகுதியும் கிடையாது. ஏற்கனவே அரசியலை பற்றி பேசுனதுக்கு தான் பிக் பாஸில் விட்டு அங்கேயும் டாரா மானத்தை கிழிச்சு அமுச்சு விட்டாங்க. நான் கூட கல்யாணம் ஆயிடுச்சுன்னு ரொம்ப பெருமைப்பட்டேன். பரவாயில்ல, கஷ்டப்பட்டா ஓரளவுக்கு எல்லாத்தையும் பலத்தெல்லாம் தாண்டி கல்யாணம் பண்ணி ஒரு நல்ல வாழ்க்கை வாழட்டும் அப்படின்ட்டு. ஆனால் எப்போ எங்கள் அண்ணனை தளபதியை பற்றி பேச வந்தாலோ ரைட்டு, இது வாண்டடாக நம்மக்கிட்ட வருது அப்படின்ட்டு நான் அதை பற்றி வீடியோ பார்ப்பேன். நம்ம என்னத்தை பேசிக்கிட்டு பேசுகிறவங்க பேசுகிறோன்னு மற்ற இன்ஸ்டாகிராம்லேயும் பார்ப்பேன். பேசுகிற பிள்ளைங்க பேசிட்டு போட்டோம். அந்த நாய் கூட நன்றி இருக்கும். அந்த தருதலைக்கு, அந்த தற்குறிக்கு எங்கள் அண்ணனை பற்றி பேசுறதுக்கு எந்த இதுவும் கிடையாது. இப்போ தானே ஆரம்பிச்சிருக்கு. பார்ப்போம். ஏன்னா அவள் ரொம்ப எனக்கு ஒரு சைடு சிரிக்கிறதா இல்லை எனக்கு கோவப்படுறதான்னு தெரில. பேசுகிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க, நிறைய பார்ப்பாங்க அப்படின்ட்டு தான் நான் இத்தனை நாளாக பார்த்துக்கிட்டு இருக்கேன். எந்த இதுலேயுமே நடக்காத ஒன்று இந்த தேர்தலில் இன்னைக்கு எங்கள் அண்ணன் பதவி ஏற்புகளால் கலந்துருக்கணும். ஏன்னா ஒரு பதவி ஏறி நின்றுக்கணும், பதவி கொடுத்துட்டு போகணும், போய் சிஎம் சீட்டில் உட்காந்துருக்கணும். ஆனால் இப்படி ஒரு இது பண்ணுறீங்களே, ஏன்? எதனால்? முதல்ல யாருக்கும் எடுத்தோடனே கார் ஓட்ட தெரியாது, ஃப்ளைட் ஓட்ட தெரியாது, பைக் ஓட்ட தெரியாது. எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தான். அவர் இப்போ தானே வந்திருக்காரு. அவர் எங்களுக்காக சினித்துறை இதை விட்டு வந்துட்டார். அதே மாதிரி
அவரோட ஃபேமிலியை பற்றி பேசுகிறீங்க. நான் என்ன கேட்குறேன், உங்களுக்கு என்ன பிரச்சனை? அவர் குடும்பத்தை அவர் பார்த்துக்குவார். அவங்க அம்மா அப்பா இருக்காங்க, ஒய்ஃப் இருக்காங்க, பிள்ளைங்க 2 பேர் இருக்காங்க. அவங்க குடும்பத்துக்குள்ளே வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்களா? இல்லை கேட்குறேன். அவர் வந்து அதான் ஏன்னா இத்தனை வருஷமாக இல்லாமல் திடீர்னு எங்கேருந்து திருசா பிடிச்சிங்கன்னு தெரில. அவங்க வந்து அத்தனை வருஷமாக நட்பு வரையாக இருக்காங்க. கில்லி படத்துலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமாக இருக்குமா? 20 வருஷத்துக்கு மேலேயே இருக்கட்டும். அது அத்தனை வருஷமாக அவங்க வந்து அவ்வளோ ஒரு இதில் இருக்கிறவங்கள என்னத்துக்கு வந்து நீங்கள் பார்க்குறீங்க? நீங்கள் போய் விளக்கு பிடிச்சி பார்த்தீங்களா? அவர் கல்யாணம் பண்ணிக்க போகிறாரு இல்லை வச்சிருக்காரு, அதை கேட்குறேன். வச்சிருந்தாலும் என்ன என்ன சும்மா இதாக இப்போ ஒன்றுத்துக்கு தகுதி இல்லாதவனே 2 3 வச்சுக்கிட்டு தெரியுறியா? அவர் அப்படி வச்சுக்கிற ஆளும் கிடையாது. அவர் குடும்பத்தை எப்படி பார்த்துக்கணுமோ அவர் பார்த்துக்குவார். சரிங்களா? அதே மாதிரி அதான் சொல்கிறேன்ல, நீங்கள் வந்து ஒருத்தனை அடிக்கணும்னா அவனுக்கு எதை வச்சு அடிக்கணும், என்னத்தை பற்றி அவனை வந்து அசிங்கப்படுத்தணும், கீழ்த்தரமாக பேசணும். ஏன்னா நான் இன்னொன்று கேட்குறேன், அரசியல்வாதிகள்ல எல்லாருக்கும் ஒரு சில பேரில் நான் சொல்கிறேன், ஏன்னா வந்து அவங்க பேரில் எனக்கு சொல்ல விருப்பம் இல்லை, பயம் இல்லாமல் இல்லை. அதுங்களோட கதையெல்லாம் கேட்டோம்னா நாசமத்து போய் கிடக்கிற மாதிரி இருக்குது. அந்த மாதிரி நாங்களாம் வந்து அரசியலை பற்றி பேசுதுங்க உட்காந்துக்கிட்டு யூடியூப் சேனலில். நேற்று ஒரு வீடியோ போட்ட உடனே நான் பழைய வீடியோவாக இருந்தாலும் அது எப்பயோ 5 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த அந்த வீடியோவாக இருந்தாலும் அதை போட்டு இப்போ நீங்கள் அசிங்கப்படுத்திங்க பார்த்தீங்களா? இதுதான் உங்களை மாதிரி கீழ்த்தனமாக யோசிக்கிறது. இவ்வளோ கீழ்த்தனமாக யோசிக்காதீங்க, வேறு மாதிரி புத்திசாலித்தனமாக யோசிங்க. சொல்கிறேன். எங்கள் அண்ணன் வந்து எங்களெல்லாம் சொல்கிறீங்களா தற்குறின்னு, அந்த மாதிரி வந்து அப்பாடா உங்களெல்லாம் பேசி என்னால் மாற முடியாது. ஒவ்வொரு விஷயம் வந்து பண்ணால் அடுத்தடுத்து வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கணும். என்னத்துக்கு சொல்லு? அதனால் அவர் முன்னாள் முதலமைச்சர் ஐயா வந்து அவர் வீடியோ போட்டார். அவரோட இது வந்து 6 மாதம் கழிச்சு நாங்கள் எப்படி வழி நடத்துறாருன்னு நாங்கள் பார்க்குறோம். எந்த ஒரு இடையூறு இல்லாமல் இருக்குன்ட்டு அவர் பெரிய மனுஷனமாக சொல்லிட்டாரு. நீங்கள் எல்லாரும் வாயையும் எல்லாத்தையும் மூடிக்கிட்டு கொஞ்சம் பேசாமல் இருங்க. நீங்கள் என்னத்துக்கு கிறந்துக்கிட்டு இப்படி இவ்வளோ கேவலமாக யோசிக்கிறீங்க? கேட்குறேன். முதல்ல எங்கள் அண்ணன் உட்காரட்டும், அதுக்கப்புறம் என்ன நல்லது பண்ணுறாரு வைக்கிறாருன்ட்டு எங்களுக்கு தெரியும். அதனால் நீங்கள் அந்த தற்கொலை வேலை தரலாம் நீங்கள் பார்க்காதீங்க. அவ்வளோதான் சொல்லுவேன்.